தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 80க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடுத்தடுத்து கைது செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை தொலைபேசி மூலம் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலாவிடம் கேட்போம். பாலா, சொல்லுங்க, நேற்றும் இன்றும் தமிழகத்தை சேர்ந்த எத்தனை மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்து சென்றுள்ளது? தற்போது மீனவர்களின் நிலை என்ன? இது பற்றி சொல்லுங்க. நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஜெயலாபட்டினத்திலிருந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட படகுல 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று மாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஒரு 9 படகையும் அதிலிருந்து 46 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு கொண்டு போய் அவர்களை அழைத்துச் சென்று அவர்களை தற்போது வரை தலைமன்னார் கடற்படை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்ப தற்சமயம் தான் அவர்கள் மன்னார் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல நெடுந்தீவில் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்ட ஜெயலாபட்டினத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஒரு 7 படகையும் அதிலிருந்து 32 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து நெடுந்தீவு கடற்படை முகாமுக்கு தற்சமயம் அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். நெடுந்தீவு கடற்படை முகாமில் வச்சு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் இன்று மாலை மருத்துவ பரிசோதனை முடிந்த பின் அவர்களை உயிரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர்கள் இன்றோ அல்லது நாளையோ அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். ஆஜர்படுத்தும் போது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுறார்களா அல்லது விடுதலை செய்யப்படுவார்களா என்ன தெரிய வர முடியும். பாலா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.